குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இந்த மெசேஜ் மைண்ட் ரினியூவல் மெசேஜ். இந்த மெசேஜ் மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. இது 20 வருஷம் ரிசர்ச்லேருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வருது. இது ஏன் தொடர்ந்து நம்ம சொல்கிறோன்னா, உங்களுக்கு தெளிவு கிடைக்கிறதுக்கு தான். நம்ம ஏனோ தானோன்னு பேசல. எவ்வளோ சொன்னாலும் ஜனங்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இதோட நெகட்டிவ் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக நான் சொல்கிறேன். என்ன வேணால் நினச்சிக்கங்க. ஆனால் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் பேசிகிட்ருக்குறோம். 20 வருஷம் ரிசர்ச் பண்ணி பேசிகிட்ருக்குறோம். உங்களுக்காகவே ரிசர்ச் பண்ணி உங்களுக்காகவே அனுபவப்பட்டு பேசிகிட்ருக்குறோம். இதை நீங்கள் மதிக்கலைன்னா நீங்கள் உலகத்தில் எதை மதிப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இதை நீங்கள் குறை சொல்வீங்க, குற்றம் சொல்வீங்கன்னா நீங்கள் எதை தான் குற்றம் சொல்ல மாட்டீங்கன்றது தான் அதிசயம். ஏன்னா ஒரு மனுஷன் உங்களுக்காக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி பாடுபட்டு ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாருன்னா அதை கேட்டு புரிந்து கொண்டு பலப்படலான்னு பார்க்காம இதில் என்னெல்லாம் குறை இருக்குது, குற்றம் இருக்குது, என்னெல்லாம் இமேஜினேஷன் இருக்குது எல்லாம் சொல்லிக்கிட்டு வேண்டாம் அதெல்லாம் பேசிக்கிட்டு எல்லா பர்சனும் பேசிக்கிட்டு அப்படியே இருந்தீங்கன்னா யாருமே உங்களை காப்பாற்ற முடியாதுங்க. அதனால புரிஞ்சுக்கங்க. அதனால் நிச்சயமாக பர்சனலாக எதையுமே எடுத்துக்காமல் இந்த 20 வருஷம் ரிசர்ச்சும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பேசுதுன்றதை புரிஞ்சுக்க. ஒரு மனுஷனை விட்டுருங்க. இதுதான் பேசுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு கழட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்மையாக இருக்கும். உங்களுக்கு தான் நன்மை. எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாங்கள் எந்த பணமும் இதில் சம்பாதிக்கலை. நாங்கள் எதுக்காகவும் நாங்கள் இதை செய்யலை. உங்கள் நன்மைக்காக செய்கிறோம். இதை ஏன் உங்களால் புரிய முடியலன்னா உலகத்தில் யாரும் இப்படி பண்ணுறது இல்லையே. அதனால் உங்களுக்கு எல்லாம் அதிசயமாக இருக்குது. அப்போ ஏதோ இருக்கும், என்னமோ இருக்கும் அப்படிலாம் நினைக்கிறீங்க. ஏன்னா உலகத்தில் யாருமே இப்படி பண்ணல இல்லையா? அதனால உங்களுக்கு எல்லாமே டவுட்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் யாருமே பண்ணல. உங்களை மாதிரி இருக்கிறவங்களால் தான் யாருமே பண்ணல. இந்த மாதிரி டவுட்ஃபுல்லாகவும் எப்பவும் குற்றமும் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதனால தான் நன்மை செய்ய யாருமே முன் வர்றதில்லை. ஏன்னா நன்மை செஞ்சாலும் இவங்க என்ன குறை சொல்லிடுவாங்கன்னு போயிடுவாங்க. ஆனால் நாங்கள் போக மாட்டோம். நீங்கள் என்ன குறை சொன்னாலும் நாங்கள் செஞ்சுட்டே இருப்போம். ஓகேங்களா? உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். பாருங்கள், ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி சொல்கிறேன். அதாவது கடவுள் உங்கள் கூட இருக்கார் அப்படின்ற தெளிவு உங்களுக்கு கிடச்சிச்சின்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே வெற்றி அடைஞ்சிடுவீங்க. எப்போவுமே சந்தோஷமாக இருப்பீங்க. அந்த தெளிவு உங்களுக்கு கிடைக்கல. நம்ம கோயிலுக்கு போகிறோம், நிறைய பேர் சொல்கிறாங்க, ஏன் சடங்கு சம்பிரதாயம் பண்ண வேணாமா, கோயிலுக்கு போனாமா? போங்க. ஆனால் கடவுள் உங்கள் கூடயே இருக்கிறான்ற ஃபீலிங் உங்களுக்கு வரலையே. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கும் இருக்குது. நான் உங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு நான் சொல்லட்டுமா? உங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு எப்படி டெஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். எப்படி உங்களுக்கு இருக்குதா இல்லையா, அதாவது கடவுள் எங்கூடயே இருக்கிறார் என்பதை உங்களுக்குள்ளே இருக்குதா இல்லையா? கோயிலுக்கு போங்க, சடங்கு பண்ணுங்கள், சம்பிரதாயம் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள். ஆனால் இது இருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது கடவுள் எங்கூட இருக்கிறார் அப்படின்ற எப்போவுமே இருக்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது பெரிய விஷயம். அதில் தான் நாங்கள் வளர்ந்துருக்குறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நாங்கள் சொல்லிகிட்ருக்குறோம். நாங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே வந்துவிட்டோம். அதனால தான் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இப்போது நான் உங்ககிட்ட கேட்குறேன், கடவுள் உங்கள்கிட்ட இருக்கிறார் அப்படின்றத நீங்கள் கூட சொல்லலாம். என்ன சார் சும்மா சொல்கிறீங்க, அதுலாம் ப்ரூஃப் இருக்குது கடவுள் உங்கள் கூட இருக்கிறாரு, எப்படி அதெல்லாம் சொல்வீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை நீங்கள் எங்கள் கூடயும் கடவுள் இருக்கிறான்னு சொன்னாலும் சரி, இது ரெண்டுத்துக்கும் டெஸ்ட் என்னன்னா ஒரே ஒரு டெஸ்ட் தான். அதாவது தோல்வி அடைஞ்சாலும், கவலை நரம்புனாலும், ஓகேங்களா, வேதனை வந்தாலும், எக்கச்சக்கமான வேதனை வந்தாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், உள்ளுக்குள்ளே நிச்சயமாக கடவுளை கூட இருக்கிறார், எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சிரிக்க முடியுமா உங்களால்? நிச்சயமாக அப்படி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா கடவுள் உங்கள் கூட இருக்கிறாருங்க. நமக்கு ஒரு சின்னது வந்தாலே உடனே அதை இமேஜின் பண்ணி அது பெருசாக திங்க் பண்ணி கெட்ட சக்தி என்ன சொல்லுதோ அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு தலையில் கை வச்சுட்டு உட்காரதான் நம்ம வேலை. அப்புறம் என்னது கடவுள் நம்ம கூட இருக்கிறாருன்னு சொல்கிறது? நான் கேட்குறேன். நாங்கள் இந்த 25 வருஷத்தில் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணோம், நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணோம், நிறைய விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்ற காரியங்கள் கூட நடந்தது. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் எங்களை தூக்கி நிறுத்திச்சு. என்ன தெரியுமா? என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சிரிச்சுட்டு சொல்கிறோம், கடவுள் சொன்னோம், கடவுள் எங்கள் கூட இருக்கிறார். விநாயகரை பற்றி தெளிவாக தெரிஞ்சால் தான் அப்படி சொல்ல முடியும். விநாயகரை பற்றி விநாயகரை வச்சு சும்மா பூஜை பண்ணிட்டு கற்பூரம் ஏற்றினா அப்படி சொல்ல முடியாது. அந்த விநாயகர் யார், எப்படி, என்ன எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், அவர் எப்படி மனுஷன் கூட உறவாடினார்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க இந்த மாதிரி. ஏன் சொல்ல மாட்டீங்கன்னா, சும்மா வச்சு பூஜை பண்ணிவிட்டு கற்பூரம் ஏற்றி சடங்கு சம்பிரதாயம் பண்ணுறீங்க பாருங்கள், அவங்களால தான் அதை சொல்ல முடியாது. அதனால தான் நம்ம சடங்கு சம்பிரதாயத்தை குறைய சொல்லலை, நீங்கள் செஞ்சுக்கங்க. ஆனால் இந்த தன்மை உங்களுக்கு வர வேண்டும்.
அதாவது அழுது துடிச்சு ரொம்ப வேதனையில போகும்போது கூட உள்ள நிச்சயமா நான் இருக்கிறேன் அப்படின்ற அந்த சத்தம் கேட்கணும். நிச்சயமா அவர் என் கூட இருக்கிறாருன்ற சத்தம் உங்க வாயிலேருந்து வரணும். வருமா? நான் கேட்குறேன். சேலஞ்ச் பண்றேன். வருமா? வராது. நீங்க கடவுள தெரிஞ்சுக்கலன்னா வரவே வராது. விநாயகரை சரியா புரிஞ்சுக்கலன்னா வரவே வராது. கடவுள் யாருன்னும், உயிரானவர் யாருன்னும், சைவம், வைணவம் என்ன சொல்லுதுன்னு எல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சுக்கலன்னா உங்களுக்கு வரவே வராது. அதனால தான் புரிஞ்சுக்க சொல்கிறோம். சும்மா இங்கே வேதாந்தம் பேசிகிட்டு இருக்கல. நீங்கள் இதை தெரிஞ்சுக்க தான் அந்த பலத்துக்குள்ளே போவீங்க. எது வந்தாலும் எது வந்தாலும் உள்ளத்துலேருந்து சொல்லணும். கடவுள் என் கூட இருக்கிறார். கவலையே பட மாட்டேன். நிச்சயமாக பிரமாதமாக ஒரு பிரமாதமாக செஞ்சு என்னை வெளியே கொண்டு வருவார். அப்படின்ற பேச்சு உங்கள் வாயிலேருந்து வரணும். ஆனால் என்ன வருதுன்னு பாருங்கள். கோயிலுக்கு போவீங்க, சாமி கும்பிடுவீங்க, சம்பிரதாயம் பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஒரு சின்ன மூமெண்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் உங்களால் நிற்க முடியாது. உடனே டென்ஷன் ஆகி, உடனே பிரச்சனை, உடனே அழுது, உடனே கூப்பாடு போட்டு இல்லையா? உடனே கூப்பாடு போடலன்னா சிலதெல்லாம் வந்த உடனே உள்ளம் அப்படியே எரிஞ்சு கரிஞ்சு வேதனையில் துடிச்சு இல்லை? அப்படி தானே இருக்கிறீங்க. பொய் சொல்லக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா நிச்சயமாக கடவுள் உங்கள் கூட இல்லை, உங்களுக்குள்ளே இல்லை. கடவுள் உங்களுக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக எதுக்குமே வேணப்பட மாட்டீங்க. அந்த நிலைமைக்கு நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டால் இதை கேளுங்க. அந்த நிலைமைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டால் ஒரு 6 மாதம் பல்ல கடிச்சு இதெல்லாம் கேட்டு புரிஞ்சு பலப்பட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அந்த நிலைமைக்கு வருவீங்க. எது வந்தாலும் எழுந்து நிற்பீங்க. பலமாக எழுந்து நிற்பீங்க. நிச்சயமாக பாரு, நான் எல்லாம் செஞ்சு காட்டுவேன். ஏன்னா என் கடவுளை கூட இருக்கிறாரு. எப்போ? நல்லா இருக்கும்போது சொல்லக்கூடாது. பிரச்சனை வந்து அப்படியே டமான்னு ஒரு பாம் மாதிரி விழும் பாருங்கள். இடி விழுற மாதிரி விழும் பாருங்கள். அந்த நேரத்துலையும் சொல்கிற சக்தி உங்களுக்குள்ளே வரணும். அது எப்போ வருதோ அப்போ தான் கடவுள் உங்கள் கூட இருக்காருன்னு அர்த்தம். இதை நாங்கள் கோத்ரூ பண்ணியிருக்கிறோம். இந்த சக்தியில் தான் நாங்கள் நிற்கிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் எப்போவுமே அப்படியே சந்தோஷம்லாம் இல்லை. சந்தோஷத்தில் எப்படி இருக்கிறோன்னா, எது வந்தாலும் நாங்கள் ஃபேஸ் பண்ணி தைரியமாக சந்தோஷமாக நிற்கிறோம். சிரித்து பேசுகிறோம். எதுக்குமே நாங்கள் கவலைப்பட மாட்டோம். ஏன் அப்படின்னா நிச்சயமாக அந்த சத்தம் நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறோம். நான் அவங்கள இருக்கிறேன், கவலைப்படாத. விநாயகரை தெளிவாக புரிஞ்சு உள்ளே எடுத்து கரைச்சி குடித்து உள்ளே வச்சுருக்கிறதால, விநாயகர் உள்ளே வச்சுருக்கிறதால இது பேசுகிறோம். நீங்களும் அப்படி பண்ணிங்கன்னா நீங்களும் பேசுவீங்கன்னு நம்புகிறோம். இந்த பிரச்சனை உங்களுக்கெல்லாம் பிரச்சனை, டென்ஷன் எல்லாம் இருக்குது பாருங்க, எல்லாமே காணாமல் போய்டும் நான் நம்புகிறேன். நிச்சயமாக நம்புகிறோம். நீங்கள் நம்புறீங்களான்னு எனக்கு தெரியாது. நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்க தான் இதை பற்றியெல்லாம் குறை சொல்லிட்டு இப்படி நடப்பீங்க. அதில் வரணும், அந்த சந்தோஷம் வரணும், சமாதானம் வரணும்னு நினச்சா நிச்சயமாக குறை கூப்பாடெலாம் போடாமல் கவனமாக இதை கேட்டு தெளிஞ்சுவாங்க. நான் கேள்விப்பட்டேன், நேற்று ஒரு ஆள் சொன்னாங்களாம், எனக்கு எக்கச்சக்கமாக பணம் இருக்குதுன்னு சொன்னாங்களாம். என்கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னார், எங்களுக்கு எக்கச்சக்கமாக பணம் இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு. நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட கேட்க சொன்னேன், அவங்க எப்படி சாவாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமான்னு கேளுங்கன்னு. அதனால் கொஞ்சம் பணம் வந்து கொஞ்சம் எதனா வந்தால் உடனே குதிக்க வேண்டியது. நாங்கள் யார் தெரியுமா? ஆனால் எதனா ஒரு சின்னதாகி ஒன்று வரட்டும், ஒரு பாம்பு விடும் பாருங்க, அவ்வளோதான் அழ தொடங்கிடுவாங்க. இதுதான் கடவுளை தெரியாதவர்கள் செய்கிறது. பூஜை புனஸ்காரம் பண்ணிவிட்டு நல்லா பரிகாரம் பண்ணிக்கிட்டு என்கிட்ட காசு இருக்குன்னு குதிக்கிறவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு அடி விழுந்தால் போதும், ஐயோன்னு அழ தொடங்குவாங்க. அங்கே தான் வித்தியாசமே தெரியும். நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கடவுளை தெரிஞ்சு எப்போதும் சந்தோஷமாக என்ன நடந்தாலும் அவர் என் கூட இருப்பார், அவர் என்னை பார்த்துப்பாருன்னு சொல்கிற உங்களுக்கு ஞானம் உங்களுக்கு வர வேண்டும், சக்தி வர வேண்டும், பலம் வர வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.